பாவம் செய்தவர்கள் அல்ல, பதக்கங்களை குவிப்பவர்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் தற்போது பாரிஸ்ல நடந்து கொண்டிருக்கிறது. அதுல உடல் வலுவுடைய வீரர்கள் நிறைந்த ஒலிம்பிக் போட்டிகள் கூட இந்தியா 21வது இடம் தான். ஆனால் பாரா ஒலிம்பிக் போட்டியில கூடுதல் பதக்கங்களை வென்று இந்தியா 17வது இடத்தில் தற்போது உள்ளதுன்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள் பாரா ஒலிம்பிக் போட்டியில மிகப்பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் பாவப்பிறவியில் அல்ல, பதக்கங்களை குவிப்பவர்கள் என வரலாற்றில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம சொல்லணும். உங்கள் பரிவும் வேண்டாம், பழிச்சொல்லும் வேண்டாம், வாழ விடுங்கள், அவர்கள் வரலாறு படைப்பார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளே இப்போ இந்தியாவிற்காக பதக்கங்களை குவித்து கொண்டிருக்கும் வீரர்களில் ஒரு முக்கியமான ஒரு வீரர் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் அவர்கள் தான். மாரியப்பன் அவர்களோட வாழ்க்கை வரலாறுங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய இளமை காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டப்பட்டு தான் அவரோட மேலே வந்திருக்காரு. மாரியப்பன் வென்ற கதை. குடிகார ஓட்டுநரால் காலை இழந்த மாரியப்பன் சாதித்தது எப்படி? வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு அடிபாதளத்துக்கு சென்றாலும் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க எப்படி வேணாலும் மேலே வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரியப்பனை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய இளமை காலங்களில் கஷ்டப்பட்டிருக்காரு. சரியான பயிற்சி, சரியான வழிகாட்டுதல் மற்றும் விடாமுயற்சி இருந்தால் ஒரு மனிதனால் எந்த உயரத்திற்கும் செல்ல முடியும் என்பதற்கு மாரியப்பன் ஒரு சிறந்த உதாரணம். சேலம் மாவட்டம் பெரிய வடகம்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் மாரியப்பன். மாரியப்பனுக்கு பார்த்தீங்கன்னா 4 சகோதரர்கள், ஒரு சகோதரியினர், கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். இதில் அவருடைய தந்தையார் மிகவும் குடிகாரராக இருந்திருக்காரு. அவர் சின்ன வயசுலேயே அவரோட குழந்தைகளை விட்டு அவங்க விட்டு பிரிஞ்சு வேறு எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய தாய் தான் அவங்க 6 பேரையும் மிகவும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சு வளர்த்துருக்காங்க. இந்த நிலையில் தான் மாரியப்பன் அவர்கள் 5 வயது இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு சோதனை காலம் ஏற்படும் சொல்லணும். அதாவது ஒரு குடிகார ஓட்டுநரால் மாரியப்பன் விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட அவருடைய காலை இடுக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக சென்று தான் சொல்லணும். இதனால் மாரியப்பனால் நடக்கவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். ஏற்கனவே ஏழையில் இருந்த அவருடைய தாய் சரோஜா அவர்கள் மாரியப்பனை அரவணைத்து அவர் மிகவும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க. இந்த நிலையில் இருந்தால் மாரியப்பன் தன்னுடைய விடாமுயற்சியால் 12வது வரைக்கும் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாரியப்பனுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உயரம் தாண்டுதல் இல்லை, வாலிபால் தான். அந்த அளவுக்கு வாலிபாலில் அவர் மிக ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய பள்ளி ஆசிரியர் ஒரு அறிவுறுத்தின்படி மாரியப்பனை உயரம் தாண்டுதலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணப்பா, அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாரியப்பனை அவருடைய கோச் சத்யநாராயணன் அவர்கள் பெங்களூருக்கு அழைத்து சென்று அவர் மாரியப்பனுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த உபகரணங்களை வைத்துக்கொண்டு மாரியப்பன் மிகவும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. தன்னுடைய திறமையை நன்கு வளர்த்து கொண்ட மாரியப்பன் அவர்கள் 2016 மார்ச் மாதம் துனிஷில் நடைபெற்ற ஒரு போட்டியில் பங்கு பெற்று பாரா ஒலிம்பிக் போட்டியில் தகுதி பெற்றார். அந்த நேரத்தில் அவர் மாரியப்பனை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே கொண்டாடிச்சு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெருமை இந்தியாவுக்கு தேடி கொடுத்தாரு. இதனால் மாரியப்பனுக்கு பல்வேறு பரிசு பொருட்களும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு சார்பாக 2 கோடி நிதியும் கிடைச்சது. அதை வைத்து அவருடைய குடும்பத்தையும் அவருடைய திறமையும் மேலும் நன்கு வளர்த்து கொண்டார் மாரியப்பன் தான் நம்ம சொல்லணும். அதுக்கு பின் பார்த்தீங்கன்னா அவர் பயிற்சிகளும் சரி, அவருடைய பதக்க வேட்டைகளும் சரி நிற்கவே இல்லை. தொடர்ச்சியாக தன்னுடைய பயிற்சி மேற்கொண்ட அவர் தன்னை தாய்க்கும் எங்கேயும் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்காக ஒரு விவசாய நிலத்தை வாங்கி போட்டு அதுல வரும் வருமானத்தை தான் இப்பவும் அவர்கள் தாய் பார்த்து கொண்டிருக்கிறார். இது மாதிரி தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டு தன்னுடைய திறமையும் நன்கு வளர்த்து கொண்டார் மாரியப்பன் தான் நம்ம சொல்லணும். இதனைத் தொடர்ந்து மாரியப்பன் 2020 டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியிலும் பங்கேற்று வெள்ளி பதக்கம் வென்று மீண்டும் ஒரு ஆச்சரியத்தை இந்திய மக்களுக்கு கொடுத்தார் நம்ம சொல்லணும். அது மட்டும் தமிழ்நாடே அவர் கொண்டாடிச்சுன்னு நம்ம சொல்லணும். இதனைத் தொடர்ந்து மாரியப்பன் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம் வென்றது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக ஆசிய பாரா ஒலிம்பிக் போட்டியிலே பதக்கம் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் உலக சாம்பியன்ஷிப் போட்டியிலும் தங்கம், வெண்கலம் என்ற பதக்கத்தை வாங்கியிருந்தாரு. தற்போது நடந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலும் மாரியப்பன் வெண்கலம் வென்று 3 பாரா ஒலிம்பிக் போட்டியிலும் பதக்கம் வென்ற ஒரே இந்தியர் என்ற சாதனையை படைத்திருக்காரு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மாரியப்பனை கௌரவிக்கும் விதத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் மிக உயரிய விருதான தயான் சந்த் விருதையும் மத்திய அரசு அவருக்கு வழங்கி மிகப்பெரிய அளவுல ஒரு கௌரவத்தை மாரியப்பன் கொடுத்திருக்காங்க தான் சொல்லணும். இதுல இருந்து நம்ம சொல்ல வருது ஒண்ணு மட்டும்தான், மாற்றுத்திறனாளிகள் பாவம் செய்தவர்கள் அல்ல, பதக்கங்களை குவிப்பவர்கள் நம்ம சொல்லலாம். அதனால உங்களுடைய பரிவும் வேண்டாம், உங்களுடைய பழி சொல்லும் வேண்டாம், அவர்களை வாழ விடுங்கள்,
அவர்கள் வரலாறு படைப்பார்கள். நன்றி, வணக்கம் மக்களே.